நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். மதுவிலக்கு துறைக்கு ரூபாய் 17,111 கோடி. தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட் 2026 உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைக்கு ரூபாய் 17,111 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மதம் மாற்ற வரும் கிறிஸ்துவ பாதிரிகள் எட்டுமலை கிராமத்தில் நுழைவதை தடுக்க வனவாசி மக்களுக்கு உரிமை உள்ளது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. இலவச திட்டங்கள் உச்சநீதிமன்றம் கேள்வி. இலவச திட்டங்களால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தடைப்படும். நிதி பற்றாக்குறை இருந்தும் மாநிலங்கள் இலவச திட்டங்களை அறிவிக்கின்றன. இது ஒரு மாநிலம் பற்றியது அல்ல, எல்லா மாநிலங்களையும் பற்றியது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது நம் மாநில வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பை பெருக்க திட்டங்களை முன்வைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுரை. மகாராஷ்டிராவில் மத ரீதியான இடஒதுக்கீடு ரத்து. கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்பில் முஸ்லிம்களுக்கு 5% இடஒதுக்கீட்டை ரத்து செய்த மகாராஷ்டிரா அரசு மத ரீதியான இடஒதுக்கீடு கூடாது என்ற அம்பேத்கரின் அரசியல் சாசன கூற்றுப்படி மகாராஷ்டிராவில் மத ரீதியான இடஒதுக்கீட்டை ரத்து செய்ததை இந்து முன்னணி வரவேற்கிறது. மகாராஷ்டிரா அரசை பின்பற்றி தமிழகத்திலும் மத ரீதியான இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய இந்து முன்னணி கேட்டுக்கொள்கிறது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7907789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.